புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் செய்யப்பட்டதில் சர்ச்சை எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள்லாம் தெரிவிக்கின்றன. அந்த சர்ச்சை என்ன என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்தியாவுடைய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1988 பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி, கேரளா காடரில் பணி செய்தவர். பிறகு மத்திய அரசு பணிக்கு வந்தார். மத்திய உள்துறையில் கூடுதல் செயலாளராக பணி செய்தார். மத்திய கூட்டுறவு செயலாளராக பணி செய்து ஓய்வு பெற்றார். பிறகு தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய பதவிக்காலம் 2029 ஜனவரி மாதம் வரை இருக்கும். அதாவது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்கள் நடப்பதற்கான முழு தயாரிப்புகளும் செய்யும் வண்ணம் இவருடைய பதவிக்காலம் அமைந்திருக்கும். சர்ச்சை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக திரு ஞானேஷ்குமார் அவர்கள் தொடர்பான காட்சிகளை பார்த்துவிடும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என்னும் பதவி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பதவி. மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லை, ஜனாதிபதி தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தலும் அவங்க தான் நடத்துவாங்க. நாடாளுமன்ற தேர்தல்களையும் அவங்க தான் நடத்துவாங்க. ஒரு பவர்ஃபுல் பாடி என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த அவங்க தேர்தல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அந்த துறைக்கு தலைவர், அதாவது 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். அந்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது யார்? அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு இருக்கிறது. பிறகு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டாங்க. 2த்துக்குமான முரண்பாடு என்ன என்பதை தெரிந்து கொண்டால் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஏன் சர்ச்சை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிடும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க? தேர்வு குழுவில் பிரதமர் இருக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் இருக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதற்கு பிறகு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்க. அதன்படி தான் இந்த அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்போது மத்திய அரசு சொல்லும் சட்டத்தில் யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக ஒரு மத்திய அமைச்சர் இருப்பார். அந்த மத்திய அமைச்சர் யார் என்பதை பிரதமர் முடிவு செய்வார். நேற்று நடந்த கூட்டத்தில் திரு அமித்ஷா அவர்கள் அதில் பங்கேற்றார். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இந்த 3 பேர் சேர்ந்து, இப்போ எதிர்க்கட்சி என்ன சொல்கிறாங்க, இப்படி இருந்தாங்கன்னா, அதாவது அரசிலிருந்தே 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான், அவங்க யாரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த போஸ்டிங்க்கு வர முடியும். இதில் நியூட்ராலிட்டி, அதாவது நடுநிலைத்தன்மை இருக்கணும். அப்படின்னா மத்திய அமைச்சருக்கு பதிலாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருந்தால் தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த கூட்டமானது நேற்று நடைபெற்றது. ராகுல் காந்தி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? அந்த கூட்டத்திற்கு ராகுல் காந்தி போனார். இந்த கூட்டத்தை நடத்தாதீங்க, உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வரவிருக்கிறது, அதுவரை இந்த கூட்டத்தை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை மட்டும் கொடுத்து விட்டு வந்து விட்டார். அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் 2 மட்டும்தான் பங்கேற்றார்கள், பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர். பிறகுதான் அறிவிப்பு வெளியானது, திரு ஞானேஷ்குமார் அவர்களை தலைமை தேர்தல் அதிகாரியாக தேர்வு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எப்போ வருது? நாளைக்கு வரவிருக்கிறது. புதிய அப்பாயின்மெண்ட் எப்பொழுது போடப்பட்டிருக்கிறது? நேற்று போடப்பட்டிருக்கிறது. எப்பொழுது புதிய தேர்தல் ஆணையர் பதவி ஏற்கிறார்னா, உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை வர அதே நாளில் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் பதவி ஏற்றுக்கொள்கிறார். இதனால தான் எதிர்க்கட்சிகள்லாம் இது தொடர்பாக சர்ச்சை எழுப்பி வருகிறார்கள். எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க? அரசின் கையே ஓங்கி இருக்கும், அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தின்படி ஒருதலை பட்சமான சட்டம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நியமனத்தை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அரசு என்ன சொல்கிறாங்க? புதிய சட்டம் இயற்றும் வரைதான் உச்சநீதிமன்றம் உத்தரவு பொருந்தும். உச்சநீதிமன்றம் உத்தரவு இருந்தது, பிறகு புதிய சட்டம் வந்து போச்சு. அப்போ புதிய சட்டம் வரும் வரை தான் அந்த உத்தரவு பொருந்தும். புதிய சட்டத்தின்படி நாங்கள் நியமனம் செஞ்சுருக்கோம், எல்லாமே சட்ட ரீதியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரப்பில் சொல்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு செய்த பிறகு அதில் இன்னொரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் என்ன வைக்கிறாங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் ஏற்கனவே எந்தெந்த துறையில் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்திய உள்துறை, கூட்டுறவுத்துறை, இது 2த்திற்குமே திரு அமித்ஷா அவர்கள் அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி,
புதிய தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். 1989 பேட்ச் IAS அதிகாரி, ஹரியானா காடர். இவரும் திரு அமித்ஷா கீழே பணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. 2 மிக முக்கிய IAS அதிகாரிகள் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டு ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையராக வந்துள்ளார். 2 பேருமே திரு அமித்ஷா அவர்களிடம் வேலை பார்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. உள்துறை அமைச்சரின் கீழே வேலை பார்த்தவர்கள். விவேக் ஜோஷி அவர்கள் பதிவாளர் ஜெனரல் மற்றும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக பணி செய்துள்ளார் உள்துறை அமைச்சகத்தில். இவர்தான் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய பதவிக்காலம் 2031ஆம் ஆண்டு வரை இருக்கும். இவங்க தலைமையில் வரவிருக்கும் மிக முக்கிய சட்டமன்ற தேர்தல்கள் இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பீகார், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு உள்பட மிக முக்கிய மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும். இந்த நேரத்தில் இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. நாளை புதிய தலைமை தேர்தல் ஆணையர் பதவியேற்பு நிகழ்ச்சி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கு வரவிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கும் என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இந்த தேர்வுக்குள்ள பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், 3வது ஒருத்தரை வைக்கணும். அந்த 3வது யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உடன் ஜனாதிபதியும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டும், அதுக்கு முன்னாடி ஏன் இவங்க அவசர அவசரமாக நியமனம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஜனநாயகம் மறுபடி இந்த கோர்ட் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அது போகிறபடி இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். உச்சநீதிமன்ற நீதிபதி போகிறோம் அப்படி தேர்ந்தெடுக்க போதும். அப்படி தேர்ந்தெடுத்து வரக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் தான் இந்தியாவுக்கு ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையமாக இருக்கும். அதை விட்டுட்டு மத்திய அமைச்சரை போட்டோம்னா அது யாருக்கு சாதகமாக போகும்னா இப்போ ஆளும் கட்சிக்கு சாதகமாகவும் எதிர்கட்சி குரல் வழியை நெரிக்கிற மாதிரி இருக்கும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இந்த குழுவில் இருந்தால்தான் அந்த குழு தேர்ந்தெடுக்கிற தேர்தல் ஆணையர் நேர்மையானவராக, ஒழுக்க சீலராக, தன்னுடைய நடவடிக்கையில் சரியானவராக இருப்பார். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சேர்த்து இந்த தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தால் இதில் இந்த தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுல வரக்கூடிய சர்ச்சைகள், குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும். எல்லாருக்குமே அவர் பொதுவான நபர். ஸோ அதனால் அவர் இப்படி பொதுமக்கள் கருத்துக்களையும் கேட்டு அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளோட ஓட்டுகளையும் செலுத்தி அவரை நியமனம் பண்ணால் இந்திய ஜனநாயகம் நெடுநாள் வாழும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.